இந்த வீடியோவை தனது சோசியல் மீடியா பக்கத்துல ஏற்றி குறை கூறினார். இதையடுத்து அந்த வீடியோ ஒரே நாளில் 20 லட்சம் பார்வையாளர்களை கடந்தது. கமெண்ட்ஸில் பலர் தீபக்கை வன்மையாக கண்டித்தனர். பலர் உன் குடும்ப பெண்களிடம் இப்படித்தான் பண்ணுவியா என்றெல்லாம் காய்ச்சி எடுத்தனர். இந்த வீடியோவை முதலில் தீபக் பார்க்கவில்லை. ஆனால் அவரின் நண்பர்கள், உறவினர்கள் சிலர் பார்த்துள்ளனர். அதில் சிலர் சாதாரணமாக விசாரிக்க, சிலரோ காட்டமாக விமர்சித்துள்ளனர். தீபக்கோ இதன் பிறகுதான் அந்த வீடியோவை பார்த்திருக்கிறார். பிறகு தன் நண்பர்கள், உறவினர்களிடம் இப்படி ஒரு பொண்ணு என் பின்னாடி நின்னதை எனக்கு தெரியாது, வீடியோவை நல்லா பாருங்க, நானா போய் அந்த பொண்ணு மேல இடிக்கவோ உரசவோ இல்ல, அந்த பொண்ணு தான் என்ன நெருங்கி நின்னும் உரசியும் வீடியோ எடுத்திருக்கு என்று விளக்கம் கொடுத்திருக்கிறார். தீபக்கின் சொந்த வாழ்க்கையில் ஏற்கனவே ஒரு பிரச்சனை இருந்திருக்கிறது போல, அதனால யார்கிட்டையும் ரொம்ப பேசாம அமைதியா இருந்திருக்கிறார். இந்த வீடியோ விவகாரத்தால ரொம்ப அவமானமாகி விட்டதாக தன் பெற்றோரிடம் அழுதிருக்கிறார். தொடர்ந்து கடந்த ஜனவரி 17ஆம் தேதி இரவு தன் அறைக்குள் போனவர் மறுநாள் காலையில் தூக்கில் தொங்கிய நிலையில் காணப்பட்டிருக்கிறார். இதை பார்த்து அலறிய அவரின் குடும்பம், ஷிம்ஜிதாவின் பொய் வீடியோவால் தான் என் மகன் அவமானத்தில் தூக்கு போட்டு இறந்து விட்டான், அவளை கைது பண்ணுங்க என போலீசிடம் புகார் கொடுத்திருக்கிறார்கள். ஏற்கனவே ஷிம்ஜிதாவின் வீடியோவில் சிலர் அவரோட செய்கையில தப்பு எதுவும் தெரியல, நீங்க தான் பிளான் பண்ணி வீடியோ எடுத்திருக்கீங்க என கமெண்ட்ஸ் போட்டு வந்த நிலையில் தீபக்கின் மரண செய்தியும் சேர்ந்து கொள்ள வைரலுக்கும் லைக்ஸுக்கும் ஆசைப்பட்டு ஒரு அப்பாவி உயிரை வாங்கிட்டியே என பலரும் பாய ஆரம்பித்தனர்.